நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த படத்துக்கு அருள்தேவ் சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. பட்டாப்பட்டின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தில் ஒரு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹரிஹரன் அண்ட் மமதி அவங்க பாடின சாங். ப்ளஸ் இன்னொரு படத்திலோட ரெக்கார்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் சார் தேடி போயிருந்தேன். சார் வந்து ஒரு மோர் தென் ஒரு 700 ஃபிலிம்ஸ் வந்து கீபோர்ட் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணியிருக்காரு. வித்யாசாகர் சார் கிட்ட இன்னும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட கீபோர்ட் ப்ரோக்ராமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு பூவரசம் பிபி வந்து ரொம்ப ஸ்பெஷல். காரணம் இந்த குழந்தைங்கள வச்சு எடுக்கிறது, அது போக வந்து மேக்கிங், அது வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு இங்கிலீஷ் மூவிக்கு உண்டான அத்தனை அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை. ஸோ இந்த டைமில் நான் ஒரே ஒரு கொஷின் சார்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் வந்து சில டைம் எனக்கு என்னதான் ரெக்கார்டிங் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் நினச்சாலும், இல்லை சாரும் நினைக்கலாம் இப்போது, பட் ஒரு சீனுக்குமே வந்து இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இதுதான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு லிமிட்டேஷனாக ஃபீல் பண்ணிங்களா? உங்களோட க்ரியேட்டிவிட்டி டோட்டலாக அதை நான் லிமிட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா? இல்லை, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தோணலை. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வழக்கமாக வந்து நாங்கள் வந்து ரெக்கார்டிங் அப்படின்னா ஒரு சில சவுண்ட்ஸ் வந்து ரெகுலராக இது பண்ணியிருப்போம். அதிலேருந்து மியூசிக்கல் நோட்ஸாக வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அதுக்கு வந்து உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம இங்கே சென்னையிலேருந்து எடுத்திருக்கோம், ஆனால் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப பெருசாக போகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குது, இது லாங்குவேஜாக நம்ம விடும்போது. அப்புறம் இந்த படத்தை வெறும் ஃபெஸ்டிவல்ஸ் டார்கெட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணல. நான் என்னதான் இன்டர்நேஷ்னல் அப்பீல் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும், இது எடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு அந்த ஒரு டேஸ்ட் ஆஃப் சினிமா கொடுக்கணுங்கிறது தான் பாயிண்ட்டு. இது வந்து ஒரு என்கிட்ட நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தீங்களா அப்படின்ட்டு. நிச்சயமாக கிடையாது. ஃபெஸ்டிவலில் நாங்கள் நிறைய படம் பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு எசன்ஸை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான். ஏன்னா இது வந்து ஒரு என்னதான் ஒரு இன்டர்நேஷ்னல் அப்பீல் இருந்தாலும் நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க ரொம்ப ரிலேட் பண்ணிப்பாங்க, நம்ம அந்த பல்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஆமாம், இது பேருக்கு ஏற்ற மாதிரியே சம்மர் அட்வென்ச்சர் அப்படின்னா அது அந்த படம் தொடங்கின கொஞ்ச நேரத்துலேயே வந்து எல்லாரும் வந்து பரபரப்பாயிடும். இந்த படத்தில் ஆக்சுவலாக இந்த வாய்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம்னே சொல்லலாம். அஜித் வந்து 3 பாட்டு பாடியிருக்காப்புல இந்த படத்தில். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு அஜித் வந்து. ஏன்னா இன்றைக்கி நிறைய ரிவ்யூஸ் வருது, அதில் வந்துட்டு எல்லாரோட ஃபேவரட், தி மோஸ்ட் ஃபேவரட் வந்து அஜித் பாடின பாட்டு தான். வெரி இன்ஸ்பைரிங் சாங். ஸோ அஜித் எங்களுக்காக பாடுறியா? எனக்கொன்றும் வான்வெளி தூரமில்லை, எட்டாத வானவில் எதுவும் இல்லை. தாழ்ப்புணர்வை தூக்கி எறிந்தேன், வல்லூற்றை இன்றி உணர்ந்தேன். நன்றி நண்பா நண்பா நண்பா, வெற்றி வெண்பா வெண்பா வெண்பா. இப்போ வரப்போகிற வேர்ஸ் நான் அஜித்காகவே எழுதினது. உன் போன்ற தங்கம் யாரும் இல்லை, நாம் போட்ட சண்டைகள் கணக்கில் இல்லை. மறந்தும் உன்னை மறவேன், நான் இருந்தும் உன்னை பிரியேன். வாடா நண்பா நண்பா நண்பா, அழைத்தே நண்பா அன்பா அன்பா.
உடன் வளர்ந்த நட்பை முறிவொன்று பிரித்திடுமா நம்மை ஸோ ஆக்சுவலாக இந்த சாங் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து அருள்தேவ் சார் தான். ஏன்னா இந்த பாட்டு வந்து என்னோடய ஸ்கிரிப்டில் இல்லை. இது வந்து சார் ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது தான் வந்து அவருக்கு திடீர்னு எனக்கு கால் பண்ணி, மேம் இந்த இடத்துல வந்து ஒரு லிரிக் வந்தால் நல்லாயிருக்கும், இங்கே ஒரு சாங் தேவைப்படுது மேம் இங்கே அப்படின்னாரு. அப்போது எனக்கு ஆனால் அது ரொம்ப இமோஷ்னலான ஒரு பயங்கரமான மொமெண்ட் அது. சார் நம்ம வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம், எல்லாமே நம்ம பிளான்டாக ஒரு சீனுக்கும் பிரேக் பண்ணி ஒரு சீனுக்கும் இது தான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம இன்புட்ஸ் கொடுத்து அந்த மாதிரி நீங்களும் ரொம்ப இதாக பண்ணிட்டு இருந்தீங்க. பட் உங்களுக்கு வந்து அந்த மொமெண்ட் எவ்வளோ தூரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனால அங்கே வந்து ஒரு சாங் தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு? எனக்கு அவங்களோட அந்த நட்பை வந்து விளக்குற மாதிரி ரொம்ப ஒரு அந்த சீன் ரொம்ப எனக்கு இன்ஸ்பைரடாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப இமோஷ்னலான வரிகள் தேவைப்பட்டது அந்த இடத்துல. நிறைய மியூசிக்னால நம்ம நிரப்பலாம் ஓகே, ஆனால் வரிகள் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகுன்றது எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து உங்களோட பெர்மிஷன் இல்லாமலே நான் வந்து டியூனாகவே இது பண்ணிட்டேன். ரீ ரெக்கார்டிங்கில் சரி ரீ ரெக்கார்டிங்காக பண்ணி வைப்போம், அதுக்கு ஒரு டியூனாக இது பண்ணிடுவோம். மேம் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அது வரிகளாக ஃபில் பண்ணிடுவோம். அப்படிலாம் இல்லை சார். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 4 சாங் தான் படத்தில் அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா சாங் வந்து ஒரு ஜெம் மாதிரி ஒரு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வந்தது ரொம்ப ரொம்ப ஐ எம் தேங்க்ஃபுல் டு யூ. அங்கே ஒரு சாங் வரணும்னு உங்களுக்கு, ஏன்னா ஆப்வியஸாக நம்ம என்னதான் இன்புட் என்னதான் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஐ வெரி தேங்க்ஃபுல் டு யூ. அண்ட் ஆஜித் கிடைச்சது தான் நம்மளுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான். நான் தான் அதுக்கு தேங்க் பண்ணுவோம் அனிதாக்காக்கும் அருள்தேவ் சாருக்கும். ஓகே, சான்ஸ் கொடுத்ததுக்கு. ஆனால் ஆக்சுவலாக ஆஜித் பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா ஒரே நாள் வந்து 2 சாங் பாடினான், கோகோ சாங் அண்ட் ஆங்க்ரி பேர்ட் சாங் ரெண்டுமே பாடினான். பாடிட்டு அவன் என்ன பண்ணுறான், திருப்பி போகும்போது மயங்கி விழுந்துட்டான் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ கான்சர்ட்ஸ் போகிறான் வரான், வந்துட்டு எப்படா கடைசியாக மயங்கி விழுந்தேன்னா நான் எப்போயோ 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுன்னு சொன்னான். ஸோ ஆக்சுவலாக அவன் பாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் மயங்கே விழுந்ததில்லை. நாங்கள் அவ்வளோ தூரம் அவனை கஷ்டப்படுத்தியிருக்கோம், அவன் மயக்கமே போட்டு. ஏன்னா அவ்வளோ எனர்ஜி. நாங்கள் போய் சாப்பிட்டு ஏதாவது பண்ணுனா கூட பண்ண மாட்டான், பாடணும் பாடணும் அப்படின்னு வெறித்தனமாக பாடிட்டு இருந்தான். ஸோ பாடி கடைசியில் இப்படி ஃபெயின் பண்ணிட்டானேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு கன்ஃபார்மாக ஆஜித் தான் பாடணும்னு சொல்லி அந்த சோலோ பாடினான். ஸோ உனக்கு நெக்ஸ்ட் டே வந்து சோலோ, ஏன்னா உனக்கு உடம்பு சரியில்லை இந்த பாட்டு பாடும்போது. ஸோ இந்த சாங் அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான வாய்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஸோ எவ்வளோ தூரம் அதை வாய்ஸில் கொண்டு வந்த அந்த எனர்ஜியை உடம்பு சரியில்லாத போதும். இல்லை பொதுவாக வந்து சாப்பிட்டு சிங்கிங்கில் வந்து ஒரு மெத்தட் இருக்குது. சாப்பிட்டுட்டு பாடினாங்கன்னா அவங்களால பாடவே முடியாது, எனர்ஜி கொடுக்கவே முடியாது. சுத்தமாக எனர்ஜி சாப்பிடாம இருக்கும்போது வந்து ஒரு அதனால லஞ்ச் சாப்பிடாம. ஆமா, நிறைய ப்ரோக்ராம்ஸ் போகும்போது கூட ஃபர்ஸ்ட் சாப்பிடவே மாட்டேன். சாப்பிடாம பாடிட்டு அப்புறம் கண்டிப்பா வயிறு வலி எல்லாம் வரும் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். முன்னாடியே சாப்பிட்டு அப்புறம் பாட முடியும். உனக்கு எவ்வளோ தூரம் அந்த சாங் பிடிக்கும்? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் மிஸ்ல எனக்கு இந்த பாட்டு கிடைச்சிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆஜித், நீ வந்து நீ பாடின கோகோ சாங் வந்து விஷுவல் பார்த்த இல்லையா? விஷுவல் பார்த்த. ஸோ விஷுவல் உனக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சிருந்துச்சு, எவ்வளோ தூரம் ரிலேட் பண்ணிக்கிட்ட? உங்கள் ஸ்கூல்லலாம் அந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்கியா? ஏன்னா நான் வந்து இந்த படத்தில் எல்லாருமே ஓன் வாய்ஸில் தான் பேசியிருக்காங்க. ஆனாலுமே இந்த படத்தோட வாய்ஸ் அப்படின்ட்டு நான் ஒன்று தான் சொல்லுவேன். ஏன்னா 3 பாட்டு நீ பாடியிருக்க. ஸோ உனக்கு அந்த பார்க்கும்போது, அந்த விஷுவலாக பார்க்கும்போது எவ்வளோ தூரம் அந்த கோகோ சாங் உன்னோட ஸ்கூல் லைஃப், ஏன்னா எல்லாருமே ஸ்கூல் லைஃப் ரீகால் பண்ணுற சாங்காக தான் அது இருக்குது. அப்படிங்கும்போது நீ படிச்சுட்டு இருக்க கரண்ட்டில், நீ அந்த ஏஜ் குரூப்பில் தான் இருக்க. ஸோ அந்த எவ்வளோ தூரம் உனக்கு அந்த விஷுவல்ஸ், அந்த மாண்டேஜஸ்லாம் பிடிச்சிருந்தது அவங்க பண்ண ஆக்டிவிட்டீஸில்? இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அதில், அந்த விஷுவலில். அப்புறம் வந்து ஸ்கூல்ல எல்லாம் பண்ணுவோம், மிஸ்ஸுக்கு யாருக்குமே தெரியாமல் அப்படியே கிரவுண்டுக்கு போய் அந்த மாதிரி. சரி, இதில் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாட்டு எனக்கு. ஆக்சுவலி
அது விஷுவலோட என் வாய்ஸ் அதில் வருதா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாடுறியாடா? இந்த பாட்டு வந்து ஒரு கோரஸான மாஸ் பாட்டு. ஸோ வந்து இந்த பாட்டில் ஆடினவங்களும் என் கூட வந்து பாடணும். இந்த பாட்டில் ஆடினவங்க கூப்பிட்டுலாமா? ஆமாம். ஓகே, கூப்பிடு. எல்லாம் வரீங்களா? கெக்கா பெக்கா புக்குன்னு கெக்கா பெக்கா புக்குன்னு கெக்கா புக்கா புக்குன்னு கெக்கா புக்கா குடு குடு மார்னிங் குடு குடு மார்னிங் குடு குடு மார்னிங் குடு குடு திட்டா கொட்டா வாங்கிட்டு குடு குடுன்னு ஓடு நான் ஓடு ஓடு. கோழிகளாய் ஊற்றி விட்டு விரட்டி விட்டது போதுங்களா? சோழிகளாய் ஆட்டுக்குள்ளைய உணங்கி கிடந்தும் சோழிகளாய் கொஞ்ச நாள் ஆள விடுங்க கொண்ட சேவல் ரெக்கைய புடுங்க கற்பூசு டேஸ் வந்தாச்சு. மாசம் முத கொண்டு கூண்டு போட்டு வந்திருக்கோம் மண்ட பொழக்கிற மண்டையப்போ காசு மோத்துல டாஸ் அடிக்க டாஸ் போட்டு மயக்கம் போட்டோம் கக்கூசை கொள்ளையோனின் அலையல் சி எம்முமே சி மல்லுமே புள்ளி தள்ளுமே அணிலுமே கொஞ்ச காடு வந்து சொல்லும் அத்தனாலே பாசுனே மஞ்சு வரட்டிய அல போல போசு கொடுப்போம் பாசுனே கொக்கோ 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 கொக்கோ. இங்கே வர்றா கத்தி சண்டை போடுற மாதிரி நிக்குது. திங்கிறது என்னமோ கொடுக்கா புளிதான். ஆனா கோச்சரியாம இல்ல போஸ்ட் கொடுக்குது. தலை நரைச்சு 4 மாசம் ஆகல அதுக்குள்ள தத்துவம் சொல்ல இதெல்லாம் சின்ன விஷயம் உங்களுக்குலாம் புரியாது. போய் அக்கால் கேப் ஏத்தி கொடுங்க. கால் கட்டினதா கட்டாததா தம்பி? கால் கட்டினது இருக்கு கட்டாதது இருக்கு. உங்களுக்கு என்னையா வேணும்? கட்டினதே எடுத்துக்கலாம். கிலோ என்ன வேலை? கிலோவா? என்ன வெட்டியா சாப்பிட போறீங்க? நண்டு நுணுக்கிட்டானப்பா சாப்பிடுவோம். நண்டு இல்ல பெருசு, பொன்வண்டு. எது பொன்வண்டா? அதையும் சாப்பிடலாமா? கண்ணும் அவுட்டு காதும் அவுட்டு, நாக்க மட்டும் நல்லா நீட்டு. கருவண்டி கணக்கா இன்னைக்கு பேசுறம்ப. ஒன்னாவது வித்து பாயாசமாச்சு குடிக்கணும். சீக்கிரம் திறமைய காட்டுங்கடா. பவர் கூடும் வாங்க பொன்வண்டு. பவர் குடிச்சுனா எப்படி ஷார்ப்பாகும்? நீங்க ரொம்ப ஷார்ப்பாக்கு. Ladies and gentlemen, presenting you the jewel beetle, and I can give you its full details. It is the beauty queen. லாலிபாப். வேணும் வாங்கண்ணே. வா வாங்கி தரேன். தம்பி ஒன்று கொடுப்பா. அப்படியா? பரவாயில்லையே.
ஓடி வந்தியா? அப்பா அந்த பக்கம் பசங்களாம் நின்னாங்கப்பா. உட்கார் போலாம். கோச்சடையா மக்கள் மனதில் மன்னனாக வாழ்ந்த மனித நேயம் கொண்ட மாவீரன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெனரலாக பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ்க்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெறியர்கள் அப்படி இருப்பாங்க, பக்தர்கள் கூட சொல்லலாம். பட் நாங்கள் தலைவருக்கு பிரம்மராட்சசர்கள். இது தலைவராக எங்களுக்கு கொடுத்த பட்டம் இது 13/12/2012. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நேற்றுலேருந்து செலிப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சாச்சு. 23ஆம் தேதி இன்றைக்கி தான் எங்கள் தீபாவளி, இன்றைக்கி தான் எங்கள் பொங்கல், இன்றைக்கி தான் எங்களோட திருவிழா. தலைவர் கலக்கிட்டாரு. காலையில் 7 மணி ஷோ காசி தேட்டரில் பார்த்துட்டு தான் வரோம். பயங்கர தூள் படம். ஸோ அது பல சஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ படத்தை பற்றி சஸ்பென்ஸை பற்றி எதுவும் சொல்ல விரும்பல, போய் பாருங்கள். வெளில போகும்போது அனிமேட்டட் ஃபிலிம், கார்ட்டூன் ஃபிலிம் அப்படின்னு பல பேர் பேசியிருக்கலாம். உள்ளே போயிட்டு வெளில வரும்போதே ஒருத்தனும் ரஜினிகாந்த் தான் வெளில வருவாங்க. வந்தோடனே தலைவர் ஒரே தலைவன், அவன் வாயால் ஒருத்தனும் சொல்லுவான். படம் தாறுமாறு. ஒரே சூப்பர் ஸ்டார் கோச்சரியான், அவர் ஒருத்தர் தான். கோச்சரியான் வாழ்க, ஒரே சூப்பர் ஸ்டார். 2014 கோச்சரியான், 15க்கு லிங்கா, 16க்கு என்னன்னு அவருக்கு தான் தெரியும். தலைவர் ரொம்ப 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 பிடிக்கும். தலைவர் வந்து உயிராக பிடிக்கும், ரத்தத்தை விட அதிகமாக பிடிக்கும். நம்ம படம் நறுக்குன்னு இருக்கும். எப்போமோ தலைவர் ஒரு படத்தை செலக்ட் பண்ணா அப்படி ஒரு சூப்பர். தலைவர் செலக்ஷன் என்னைக்குமே தப்பாது. முதல்ல கருப்பு வெள்ளை படம், அப்புறம் வண்ணப்படம், அப்புறம் சினிமாஸ்கோப், 3D, இப்போ சலன பரிமாற்றம் எனப்படும் மோஷன் கேப்சர் படம். இந்த மாதிரி படத்தில் 5 டெக்னாலஜிலையும் தலைவர் நடிச்சிருக்காரு. உலகத்திலே இந்த மாதிரி மாஸ் வேற யாருக்குமே கிடைக்காது. வாழ்க சூப்பர் ஸ்டார். அதிசய பிறவி எங்கள் தெய்வம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க. இன்னைக்கு அவரு படம் திருப்பி ரிலீஸ் ஆனது இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி செஞ்ச புண்ணியம். இப்போ நான் இந்த படம் பார்க்கறது ரெண்டாவது டைம். ஒரு சின்ன நெகட்டிவ் ரிவ்யூ கூட கிடையாது. சௌந்தர்யா மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் படத்தை கொடுத்துருக்காங்க. இந்தியன் சினிமாவை வேர்ல்டு கிளாஸ் டெக்னாலஜி கொண்டு போயிருக்காங்க. My heartful thanks to Eras International and Media One Dr. Murali for giving me an opportunity to work as a hero in India's first photorealistic motion capture film, Kochariyan. And I don't know what to say about my daughter Soundarya, who directed this picture. I saw the picture. After seeing the picture, I told her, Soundarya, I am proud of you. And definitely, whole nation will be proud of you. Congrats. Thank you very much.
கோஷம் போடு ஸ்டாரு கட்டு கொண்டாட்டம் போடு சூரத்தெங்கா பொட்டு ஓட சூடாயத்த இல்ல தட விசிலு சத்தம் வானத்தோடும் தலைவர் புகழ் இந்த நாடே பாடும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் டிக்கெட் இல்ல நான் திண்டாட்டம் தான் சரவெடி போடுங்கடா சாதனைய சொல்லுங்கடா சரவெடி போட்டுங்கடா சாதனைய சொல்லுங்கடா ஊரு தாண்டி நாடு தாண்டி உலகம் ஃபுல்லா ரசிக்குது ரசிக்குது உயிர வீடும் ரசிகர் கூட்டம் ஆலமோதி விசில் மழை பொழியுது கலந்தா பண்ணுங்கடா அடாவடிதான் வேணாமடா இந்த தீபாவளி அந்த பொங்கல்லாம் தலைவர் காணாம செல்லாது செல்லாது பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துரக பதாதிகள் கூட்டம் சேரு கோஷம் போடு ஸ்டாரு கட்டு கொண்டாட்டம் போடு சூரத்தெங்கா பொட்டு ஓட சூடாயத்த இல்ல தட கூட்டம் சேரு கோஷம் போடு ஸ்டாரு கட்டு கொண்டாட்டம் போடு